ஹாய், நான் இன்றைக்கி சென்னையில் தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா எனக்காக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு மினி சீ ஃபுட் விருந்து. என்னென்னலாம் இருக்குன்றதை நான் லாங் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு கடாயை 2 பக்கமும் வச்சுட்டு கிராபையும் ஸ்குவிட்டையும் செய்கிறதுக்காக வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெங்காயம் போட்டு. இதுக்கப்புறம் எப்படி ரெசிபி செய்யணுன்றது அவங்களே சொல்லுவாங்க, பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான், கொஞ்சம் ஷையாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் பாருங்கள். வேணா அது காமிச்சு தக்காளி பொரியா கொத்தமல்லி போடணுமா? அதை வதங்கணும், கொத்தமல்லி போட்டு வதங்கணும். அப்போ தான் அந்த கொத்தமல்லியும் அதுக்கும் மேட்சிங்காக நல்லா மசிஞ்சு இருக்கும். இனி என்ன சமையல்? கடம்பா தொக்கு, நண்டு தொக்கு, ரசம், மீன் வறுவல். சரி, இப்போ 2 கடாயில் என்ன வச்சுருக்கம்மா? நான் இப்போ கடம்பா செய்யறதுக்காக வெங்காயம் தக்காளி வதக்குறேன். வெங்காயம் தக்காளி என்னென்ன போட்டிருக்க அதில்? வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு பொன்னிறமாக அந்த பிறகு இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்ட பிறகு கொத்தமல்லி அதிலே போட்டு வதக்கணும். இப்போ வரைக்கும் இதான் ஆயிருக்கு. இல்லையா? ஆமாம். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக தக்காளி போட்டுட்டு அந்த பச்சை மசாலா போடுற மாதிரி தக்காளி கொஞ்சமாக ஊற்றணும். அப்புறமா மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி போடணும், பாதிக்கு பாதி. ஆமாம். இப்போ மசாலா போட்ட பிறகு திரும்ப தக்காளி போடணும். எவ்வளோ வெங்காயம் பொன்னிறமாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். மசாலாவும் நிறைய இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயமும் தெரியாத மாதிரி நல்லா வதக்கணும். மசாலா போடுறேன். ரெண்டு ஸ்பூன் போதும். அப்புறமா கொஞ்சம் மிளகு போடுங்க. மிளகு எவ்வளோ? மிளகு 1 ஸ்பூன் போடுங்க. மிளகு இப்பயே போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், காரம் வரைக்கும். திரும்ப தக்காளி கொஞ்சம் இருந்த தக்காளி அதை வச்சுக்கோங்க. இப்பயே போட்டியா பேலன்ஸ் தக்காளி? திரும்ப கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த தக்காளி அந்த பொண்ணு மசாலாக்கும் இந்த மிளகு தூள் ஃப்ளவருக்கும் கரெக்டாக இருக்கும். தக்காளியோட தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அப்படியே இதுக்கப்புறம் தண்ணி போடுவியாமா இல்லை அவ்வளோதானா? இல்லை, தண்ணி நான் போட மாட்டேன், அவ்வளோதான். தண்ணி ரொம்பவும் போட்டாலும் நல்லா இருக்காது, அவ்வளோதான். அந்த கடம்பல வர தண்ணியும் அதில் நச்சுனா இருக்கும். ஆல்ரெடி முன்னாடி நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். முன்னாடி அந்த எண்ணெய் பாக்கம் வெளியே வரும்போது அந்த கடம்பாக்கு எண்ணெயும் மசாலா பிரிஞ்சு வரணும். மசாலா நண்டுக்கு இங்கே வதக்கிடுக்கிறேன். வெங்காயம் போடும் போதும் கொஞ்சம் கல் உப்பு போடுவேன். கல் உப்பு தான் எனக்கே நல்லது. கல் உப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாவும். நீங்கள் சால்ட் உப்பே போட மாட்டீங்களா? சால்ட் உப்பு நாங்கள் எதுக்கு போடுவோன்னா மீன் வறுவலுக்கு தான் போடுவோம். கல் உப்பு குழம்பு. பிரிஞ்சு வந்துச்சா? ஆமாம், பிரிஞ்சு வந்துச்சு. கடம்பா போடலாம். கடம்பா போடுங்க. கடம்பா போட்டிங்கன்னா தண்ணி அதில் வர தண்ணி அது நல்லாயிருக்கும்.
தண்ணிலாம் ஊற்றாதீங்க. நல்லா கிளறிடுங்க. மசாலா நல்லா ஊற்றணும். அப்படியே விட்டுறாதீங்க, அப்புறம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சைட் பை சைட் நண்டுக்கும் வெங்காயம் வதங்கியாச்சு. அதுவும் வெங்காயம் வதங்கிச்சு. சிக்கன் மசாலா கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் மேலே போட்டுருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். வாசனைக்கு அது நல்லா டேஸ்ட் நல்லா மஞ்சள் மேலே போடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் மஞ்சள் வரும், கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அப்போ முன்னாடியே போட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு பிளாக் கலரில் காட்டும். அதனால் மஞ்சள் கொஞ்சம் மேலே போடுங்க. மஞ்சள் தூளால் தான் மசாலா வந்து கலர் போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போகிறேன் நண்டுக்கு. இஞ்சி பூண்டு போடு. வெங்காயம் வதங்கின பிறகு கொத்தமல்லி வதங்கின பிறகு இஞ்சி போடுவோம். நண்டுக்கு வெங்காயம் நல்லா வதக்கணும், அப்போ நல்லா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா வதங்கி மசாலா. இப்போ நீங்கள் சிம்மில் போய் நான் அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஆமாம், சிம்மில் போட்டு அந்த சைடு மாற்றணும். அந்த சிம்முக்கு கரெக்டாக இருக்கும். நண்டு செய்வானா பாருங்க. வெங்காயம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பொண்ணுமா நல்ல ப்ரௌனிஷாக வதக்கி வந்திருக்கும். இந்த கேப்பில் அம்மா போய்ட்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரி, அவங்க அரைச்சிட்டு வந்த கேப்பில் நான் இது வதக்கிட்டுருக்கேன். நல்ல ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடுகு சீரகம், கடுகுலாம் மோஸ்ட்லி நம்ம போட மாட்டோம், பட் சோம்பு இந்த மாதிரி எதுவுமே போடல. ஃபஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ப்ரௌனிஷாக வெங்காயம். இதில் வந்து அரைச்ச இஞ்சி தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் இல்லையா ரெண்டுத்துக்கும்? ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த வெங்காயத்தில் வந்து அப்படியே மிளகாத்தூள் போட்டால் அது ஒரு இதுவாகிடும், சீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணால் கொஞ்சமாக தக்காளி போட்டுட்டு அப்புறமா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதனால் 2 வாட்டி போடுற மாதிரி 2 வாட்டி கொஞ்சமாக போட்டுட்டு அந்த மசாலா பண்ணணும். பார்த்துங்க. எவ்வளோம்மா? 2 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் மிளகு கொஞ்சம். இப்போ பேலன்ஸ் இருக்க தக்காளியும் ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. நண்டுக்கு வந்து எப்படின்னா மிளகுத்தூள் வந்து நண்டு இறக்கும் போது போடணும். கடம்பாக்கு வந்து நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நண்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அது நண்டுக்கு அது போட்டோம். அது கொஞ்சம் நல்லா காட்டாகவும் நல்லா வாசனையாக இருக்கும். நண்டு சேர்க்கணும். பேலன்ஸ் இருக்க தண்ணியும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவியாம்மா? இல்லைம்மா, அவ்வளோதான். தக்காளி கழுவின தண்ணியோட
நண்டில் இருக்க தண்ணியிலேயே அது ஃபில் ஆகிடும். ரொம்ப வேகக்கூடாது. கொதி வருதுல்ல, அவ்வளோதான். அதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். நண்டலாம் சால்ட்டு நான் தான் சொன்னல கல் உப்பு. நீ தான் இப்போ சால்ட்டுக்கு திரும்பின. சால்ட் கொஞ்சமாக மசாலா எப்படி இருக்கு பாருங்க. எண்ணெய் விட்டு பிரிஞ்சு மசாலா நல்லா அப்படியே வெங்காயமும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி மசாலா இருந்தால் தான் என் நண்டுக்கு நல்லாவும் நம்மளும் கொஞ்சம் அதில் பசங்க சாதம் நல்லா இருக்கும். என்னது கடம்பாவா? செடி பாருங்க, செடி சவுண்டு கேட்கும். கடம்பா வெடிஞ்சா பதினஞ்சு நல்லா வெந்திருக்கு. கடம்பா ரொம்ப நேரம் எடுக்குமா சீக்கிரமாக இருக்குமா? கொஞ்சம் லேட்டாக ஆகும். நல்லா வேகும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது ரெடி சவுண்டு கேட்கும். கலப்பெல்லாம் சவுண்ட் கேட்கணும். அப்புறமா இது பண்ணணும். நண்டு போட போகிறேன். நண்டு இந்த மசாலில் ஊற்றுற மாதிரி நல்லா படுக்க வைக்கணும். படுக்க வைக்கணும். கலச்சிலாம் படுக்க வைக்கணும். அப்போ தான் மசாலில் போடணும். இந்த நண்டு கிளியர் நான் தான். சரி, யாருக்காக இந்த சமையல்? என் பொண்ணு பெங்களூர்லேருந்து வந்துக்குது. அவளுக்காக நான் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு என் பொண்ணு நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் செஞ்சுட்டாங்க. பிடிச்சிக்கணும். கீழவா ஸ்லோ வச்சுட்டு இப்போ மிளகுத்தூள் நீங்கள் போடலாங்க. இதோ மிளகுத்தூள் போடணும். இப்பயே போட்டுருவியா? லாஸ்ட்டாக போடணும்னு சொன்னேன். இப்பயே போட்டுருவியா இல்லை கடைசியாக போடணும்? அவ்வளோதான். கொஞ்சம் மசாலையில் அது நண்டுலாம் ரொம்ப வேகக்கூடாதுல்ல. அது போட்டு 3 நாளாக அது நண்டு வெந்துடும். நண்டு போடுங்க மசாலா. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஆமாம், 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் காட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இதை தச்சுட்டு ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க. கடம்பா கடம்பா அவ்வளோவா ரெடி. ஆல்மோஸ்ட் ரெடியா? ரெடி. வெந்துருச்சா? கடம்பா ரெடி. No, our kitchen looks messy and we look messy, but still இந்த ஃபுட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னால் ஃபைனலாக வந்து பண்ணி முடிச்சது எடுக்க முடியல. எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எனக்கு என்ன சமையல்னா, வறுத்த மீன், அயில மீன், நண்டு மசாலா, கடம்பா தொக்கு, சுட சுட ரசம், சுட சுட சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். பாய்.